எம்மினிய எம் தாயக தேசத்து தமிழ் உறவுகளே, அணி அணியாக அலை அலையாக மடை திறந்த வெள்ளமென படை திரண்டு வந்து யாழ் நகரின் திருக்களங்கம் கூடி நின்று ஒலிபெருக்கி வாயிலாக எங்களுடைய கொள்கை விளக்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இனிய நம் உறவுகளே, அனைவருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் உங்களுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சார்பாகவும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தேர்தல் காலம் என்பதால் வானத்தை முட்டும் கோஷங்கள், அழகழகான வார்த்தை ஜாலங்கள், எத்தனையோ வாக்குறுதிகள் எல்லாம் உங்கள் காதுகளில் வந்துவிடும். நாங்கள் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எதை நம்பப் போகின்றீர்கள் என்பதைத்தான் நாங்கள் உங்களிடம் கேள்வியாக கேட்கின்றோம். இந்த முறை தேர்தலில் நாங்கள் ஒரு பிரதானமான ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி தேர்தலில் போட்டியிடுகின்றோம். 60 ஆண்டு காலமாக ஏமாற்றி வருகின்ற ஏமாற்று தமிழ் தலைநகரிடமிருந்து அரசியல் பலத்தை பறித்தெடுத்து அதை உங்களுடைய விடுவிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 77ஆம் ஆண்டு தேர்தல், அந்த தேர்தலில் மட்டுமல்ல, இலங்கை அரசியல் வரலாற்றில் 65 வருடங்களாக தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்களை, உங்களுடைய வாக்கு பலத்தை, உங்களுடைய அரசியல் பலத்தை பெற்று நாடாளுமன்றம் போன தமிழ் காங்கிரஸ் அன்றைக்கு தமிழரசு கட்சி, அதன் பின் தமிழர் விடுதலை கூட்டணி இன்று நிறம் மாறி உருமாறி அதே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து நிற்கிறார்கள் உங்கள் முன். 1977ஆம் ஆண்டு இருக்கும் பெரியோர்களுக்கு தெரியும் என்ன பேசினார்கள். உங்களிடம் வந்து வாக்கு கேட்பதற்காக என்ன பேசினார்கள்? செத்து மடிதல் ஒரு தரம் என்று 10 தடவை பாட வராது, சிரித்துக் கொண்டே சிறுக்களம் வாடா என்று கூறி எங்களுடைய இளைஞர் யுவதிகளை எல்லாம் வீதிக்கு அழைத்தார்கள் இந்த தமிழரசு கட்சியினர். சிங்க மரத்தமிழ் வீரர், எங்கள் செந்தமிழ் தோழர்தம் தோல்மிசை யானை, சங்கு முழங்கி உரைப்போம் நாளை சண்டை களத்திலே சாக வந்தாலும் மங்கி கிடக்கும் தமிழை மீண்டும் மாளிகை ஏற்றி வணங்கியே சாவோம் என்று கூறி உங்களை எல்லாம் வீதிக்கு அழைத்தார்கள். இந்த வீர வசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு மயில் சிலிக்கின்றது, இரத்தம் சூடாறுகின்றது, நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்காறுகின்றது. ஆனால் இப்படி முறுக்கேற்றியவர்கள் இந்த உரிமை போராட்டத்தில் நின்றார்களா? இல்லை. உங்களை எல்லாம் முறுக்கேற்றி வீதிக்கு அழைத்து உணர்ச்சி பங்க பேசிய இந்த சுயலாப தமிழ் தலைமைகள், எமது இளைஞர் யுவதிகள் எல்லாம் ரத்தம் சிந்தி பெரும் அர்ப்பணிப்போடு தியாகங்களை ஏற்று தேசத்திற்காக விடுதலை போராட்ட களத்தில் நின்ற பொழுது இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? இங்கே தனிநாடு கேட்டுத்தான் உங்களிடம் வாக்கு கேட்டார்கள். இந்த உணர்ச்சி பொங்கும் வசனங்களை பேசி தனிநாடு கேட்டவர்கள் கடல் தாண்டி விமானம் ஏறி அங்கே தமிழ்நாட்டில் நின்று கொண்டு தத்தமது குடும்பங்களோடு தனித்தனி வீடுகளை பற்றி உல்லாசமாக அங்கே
கொண்டார்கள். ஆக அவர்கள் உணர்ச்சி பொங்க பேசியது உங்களுடைய உரிமை போராட்டத்திற்காகவா, எங்களுடைய தமிழ் இனத்தின் விடுதலைக்காகவா என்றும் தான் பேசுகிறார்கள். தமிழினத்தின் விடுதலைக்காகவா பேசிக் கொண்டிருந்தார்கள்? இல்லை, தேர்தலில் வாக்குகளை அபகரிப்பதற்காக நாடாளுமன்ற கதிரைகளை, அந்த நாற்காலி கனவுகளை அவர்கள் பெற்று அங்கே நாடாளுமன்றத்தில் நாற்காலிகளில் உட்கார்ந்து கொண்டு தங்களது குடும்பங்களை வளப்படுத்துவதற்காகத்தான் இன்று போல் அன்று உங்களிடம் உணர்ச்சி பொங்க பேசி வாக்குகளை கேட்டார்களே ஒழிய எங்களுடைய தமிழகத்தின் உரிமைக்காக அவர்கள் ஒருபோதும் உங்களிடம் வாக்கு கேட்டு வரவும் இல்லை, உணர்ச்சி பொங்க அதற்காக பேசியதும் இல்லை. இலங்கை இந்திய ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் என்பது நாங்கள் போராடி பெற்ற வரம். மயிலே மயிலே இறகு போடு என்று யாரிடமும் நாங்கள் ஜாசனம் கேட்டு பெற்ற பிச்சை அல்ல. இதோ உங்களுடைய தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். முன்னாள் அமைச்சர், என்னாலும் அமைச்சராக இருக்கக்கூடிய இதோ வந்து கொண்டிருக்கின்றார். இதோ எங்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நாயகன், மக்கள் தலைவன், எங்களுடைய அமைச்சர் ஏழைகளின் நாயகனாக. நீ நடந்து வந்த பாதை எங்கும் முட்களே அதிகம், உன் பாதங்களுக்கு ஒத்தரம் பிடிக்கவே பூக்கள் கூட ஆசைப்படுகின்றன, பூக்கள் கூட ஆசைப்படுகின்றன என்று கூறி உங்கள் சார்பாக உங்களது தலைவரை நான் வரவேற்று மீண்டும் எனது பேச்சுரையை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழகழகான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை உங்கள் முன்னால் முன்வைத்திருக்கிறது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கின்ற அதே விடயங்கள், இதே விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுடைய போராட்ட வரலாற்றில் ஏற்கனவே கடந்து போயிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகளை எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பயன்படுத்தியதே கிடையாது. இலங்கை இந்திய ஒப்பந்தம், அது அந்த 13வது திருத்த சட்டம், மாகாண சபை ஆட்சி முறை, அது நாங்கள் யாரிடமும் மயிலே மயிலே இறகு போடு என்று யாரிடமும் ஜாசகம் கேட்டு பிச்சை எடுத்து இறந்து பெற்ற உரிமை அல்ல. அது நாங்கள் அன்று ஆயுத போராட்ட களத்திலே ரத்தம் சிந்தி அர்ப்பணங்கள் ஆற்றி நாங்கள் பெற்ற உரிமை. அந்த உரிமை போராட்டத்தில் புலிகள் இயக்கம் உட்பட EPRLF, உங்களுடைய தானை தலைவன் அன்று தளபதியாக இருந்த, வழிநடத்துவராக இருந்த EPRLF இயக்கம், டெலோ, ஈரோஸ், புலட், தமிழீழ ராணுவம் என்றெல்லாம் எத்தனையோ விடுதலை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராடி பெற்றதுதான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற இந்த மாகாண சபை, நாங்கள் எங்களது உரிமைக்காக போராடிய பிறகு அந்த போராட்டத்தில் வியர்வை கூட சிந்தாமல், கட்டிய வேட்டி கூட கசங்காமல், இந்த ஓரத்தில் நின்றாவது எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்து மகிழாமல், எங்களுக்கு உற்சாகம் தராமல் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஓடி சென்று உல்லாச படகோட்டியவர்கள் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். இந்த போராட்டத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அன்று இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருந்த பொழுது உங்களுடைய தளபதி, இந்த தலைவர் அந்த தளபதியாக இருந்து கோட்டை முகாமை சுற்றி படையணி நடத்தி, அங்கே பலாலி முகாமை சுற்றி படையணி நடத்தி இந்த தளபதியின் பின்னால் நின்று நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்ட எங்களை எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்லி உள்ளே பிடித்து தள்ளிய கொழும்பு, தலவாக்காட்டு சீமான்,
முன்னாள் நீதியரசர் குட்டிமணி தங்கத்துரை உங்களுக்கு தெரியும். மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெளிக்கடை சிறையிலே மாண்டவர்கள். நான் கொல்லப்பட்ட பிறகு எனது விழிகளை தோண்டி பார்வையற்ற ஒரு தமிழ் மகனுக்கு கொடுங்கள், மலரப்போகின்ற தமிழீழத்தை அவராவது பார்க்கட்டும் என்று கூறிய குட்டிமணி தங்கத்துரைக்கு பயங்கரவாதிகள் என்று தீர்ப்பளிய விக்னேஸ்வரனை அழைத்து வந்து பிரபாகரன் உட்பட டக்ளஸ் தேவானந்தா வரைக்கும் பயங்கரவாதிகள் என்று கூறித்திருந்த முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனை அழைத்து வந்து இந்த நாங்கள் போராடி பெற்ற இந்த மாகாண சபை அதிகாரத்தில் அந்த ஆட்சி பீடத்தில் இருத்தியவர்கள் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். வெட்கமில்லை? இந்த வரலாற்றை எல்லாம் உங்களுக்கு மூடி மறைத்து, இந்த வரலாறை எல்லாம் தெரியாத உங்களை எல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்க வைத்து இந்த மாகாண சபையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று நாங்கள் கோரிக்கை வைத்து நீண்ட காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், வாதாடி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய தலைவரின் வழியில். ஆனால் எங்களுக்கு மத்தியில் கூட்டாட்சி என்பது உண்மையில் சரியான அரசியல் பலத்தோடு கிடைக்கவும் இல்லை. மாகாணத்தில் சுயாட்சி என்ற எங்களுக்கு உரிமையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது இன்று கிடைத்திருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு தான் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆட்சி மாறியது, நல்லாட்சி வேண்டும் என்றார்கள், ஆட்சி தன்னாக மாறியது. அந்த ஆட்சியிலே மத்தியில் கூட்டாட்சி அமைப்பது போல் தேசிய நிறைவேற்று சபை என்ற பெயரில் அங்கே சம்பந்தன் ஐயா அவர்களும் அப்புக்காத்து சுமந்திரன் அவர்களும் அங்கே மத்திய அரசிலே கூட்டமைத்து செயல்படுகின்றார்கள். என்ன செய்தார்கள்? நீங்கள் நினைக்கலாம் நாங்களும் அரசுகளில் பங்கெடுத்தவர்கள் தான் என்று. உண்மை. ஆனாலும் நாங்கள் அரசுகளில் பங்கெடுத்தது என்பது தமிழ் மக்கள் எங்களுக்கு வழங்கிய அதிகபட்ச ஆதரவை வைத்து அல்ல, மிகச் சொற்பமான ஆதரவு. சொல்ல போனால் கடந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுக்கு கிடைத்தது 3 ஆசனங்கள் மட்டும்தான். இதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு கிடைத்தது 13 ஆசனங்கள். இந்த 13 ஆசனங்களை வைத்திருப்பவர்கள் ஒருபுறம் இருக்க, எங்களிடம் இருந்த 3 ஆசனங்களை மட்டும் வைத்து நாங்கள் அரசுடன் பேசி எங்களுடைய அரசுடனான நல்லுறவின் அடிப்படையில் உங்களது உரிமைக்காக குரல் கொடுப்போம், அரசாங்கத்தின் உறவுக்கு கரம் கொடுப்போம் என்று எங்களுடைய கொள்கை வழி நின்று பெற்றுக் கொண்டதுதான் எங்களுடைய அமைச்சு அந்த அதிகாரம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கிய அந்த அரசியல் பலம் போல் 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நாடாளுமன்றம் சென்று மக்களாகிய உங்களது அரசியல் பலத்தோடு நாங்கள் கடந்த கால அரசுகளுடன் கூட்டாட்சி அமைத்திருந்தால் தமிழர்களின் தலைவிதியை இந்த தலைவரின் வழியில் நின்று நாங்களே மாற்றி அமைத்திருப்போம் என்றதை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களோடு நான் பேச வருவேன்.